தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவர் ஒரு முறை கூட தேர்தலில் தோல்வியடையவில்லை என்பதே உண்மை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தொடர்ந்து தவறான தகவலை சொல்கிறது. இதோ ஆதாரம் உள்ளது. அவர்கள் கூறும் போலி அம்பலமானது. ஆதனால் உண்மையில் தேசிய தலைவர் தேவர் அவர்கள் 3 தேர்தலில் நின்றார். 3 முறை வெற்றியும் பெற்றார். அதுவும் 2 முறை தொகுதிக்கு போகாமல் வெற்றியும் பெற்றார். முன்பு குறிப்பிட்டது போல தேவர் முதலில் சென்னை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் 1946 மீண்டும் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1952 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தேவர் ஒரே நேரத்தில் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டார். அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியில் 2 தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆனால் அவர் தனது மக்களவை பதவியை ராஜினாமா செய்தார். 1957 தேர்தலில் மீண்டும் முதுகுளத்தூர் தொகுதியில் இருந்து மாநில சட்டமன்றத்திற்கும் ஸ்ரீவில்லாபுத்தூர் தொகுதியில் இருந்து மக்களவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இம்முறை லோக்சபா 7 தொகுதியை தக்க வைத்துக் கொண்ட அவர் சட்டசபையில் இருந்து விலகினார். 1962 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் போட்டியிட்டு வழக்கம் போல் அமோக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றார். இதனால் அவர் 1952, 1957 மற்றும் 1962 ஆகிய ஆண்டுகளில் மக்களவைக்கு 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் சிறையில் இருந்த போதும் அவர் 1க்கு மேற்பட்ட முறை சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றம் ஆகிய 2ற்கும் திரும்பினார். மக்கள் மீது அவருக்கு இருந்த அளப்பரிய சக்தியும் அதிகாரமும் அப்படித்தான். இதுபோல தேவரை வட்டார தலைவர், சாதி தலைவர் என்று போலியாக சொல்லுபவர்களுக்கு இதோ ஆதாரம். 1938 ஆண்டில் மதுரை நகரில் முதல் தடவையாக சுமலை மகாலட்சுமி மில் தொழிலாளர் சங்கம் தோழர் ஜீவா தலைமை வகித்த கூட்டத்தில் நிறுவப்பட்ட போது போஸ் கட்சி தலைவர் திரு முத்துராமலிங்க தேவர் அச்சங்கத்தின் தலைவராகவும் கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் வீர் ராமநாதன் பொதுச் செயலாளராகவும் இருந்து வந்தனர். அக்காலத்தில் பசுமலை பஞ்சாலை தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கோரியும் பழிவாங்குதலை கண்டித்தும் வேலை நிறுத்தம் செய்தார்கள். மறியல் போராட்டமும் நடத்தினர். அப்போது நூற்றுக்கணக்கான ஆண் பெண் தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். தோழர் ஜீவா சப் இன்ஸ்பெக்டரால் தாக்குண்டார். அன்று ஆட்சி பீடத்தில் இருந்த ராஜாஜி மந்திரி சபை காங்கிரஸ் MLA-வான முத்துராமலிங்க தேவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது. தேவருடன் கூடவே தமிழ் மாகாண காங்கிரஸ் தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி பொது காரியதரிசியும் ஜனசக்தி ஆசிரியருமான தோழர் ஜீவாவையும் சிறையில் அடைத்தனர். தேவரின் பெரும்பங்கு சுதந்திர போராட்டத்திலும் தொழிலாளி வர்க்க போராட்டத்திலும் மட்டுமின்றி அக்காலத்தில் சுமார் 68 சமூகங்களைச் சேர்ந்த குற்றப்பழங்குடியினர் சட்டத்தை ரத்து செய்ய போராடினார். மகாஜனங்களை வதைத்து வந்த குற்ற பரம்பரை சட்டத்தை CD ஆக்ட் எதிர்த்தும் தேவரும் ஜீவா, ராமமூர்த்தி முதலான தலைவர்களும் பெரும் இயக்கம் நடத்தி வெற்றியும் பெற்றனர். 1938 காந்திஜி, ராஜாஜி ஆகியோரால் ஆதரிக்கப்பட்ட பட்டாபி சீதாராம் ஐயா ஒரு புறமும், இடதுசாரிகளால் ஆதரிக்கப்பட்ட போஸ் மறுபுறமும் காங்கிரஸ் மகாசபையின் தலைமை பதவிக்கு போட்டியிட்ட காலத்தில் தேவரும் கம்யூனிஸ்டுகளும் தேவர் ஆதரவின் காரணமாக நேதாஜிக்கு பெரும் வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில்தான் அவர் வெற்றி பெற காரணம் தேவர் ஆதரித்தார். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக, தமிழ் சமூகம் அரசியலுக்காக தேவரின் எண்ணங்களையும் கொள்கைகளையும் நேசிப்பவர்களும் அவரை மதிக்கும் மக்களும் அவரது ஆண்டு விழாவை வகுப்புவாத மூடிமறைப்பில் நடத்துவது பெரும் வருத்தம். தேவர் கணிசமான செல்வாக்கை பெற்ற ஒரு தேசிய தலைவராக இருந்தார்.